எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ். ஜான்வரி 1 எப்போவுமே பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாள். ஆர்ஆர்பி எப்படி ஏப்ரல் 1 இருக்கோ அதே மாதிரி ஜான்வரி 1 ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் வந்து ரிசல்ட் வர நாள். 2022 ஆர்ஆர்பி கிளரிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்கில் ஜென்ரலிஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக 2021 எனக்கு 0.13 வந்து கடைசி ரிசர்வ் லிஸ்ட்டில் போச்சு. நேற்று நான் ரிசர்வ் லிஸ்ட் வந்தது கூட வந்து ரீனா மேம்கிட்ட வந்து பேசினேன், உங்கள்கிட்ட எதுவும் வந்து யாரும் கிளியர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இது இந்த என்னோட இந்த வாய்ஸ் நோட் வந்து ஒரு ஒரு 4-5 பேருக்கு கூட ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தால், ஒரு அவங்க அடுத்த ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்காம அடுத்த சக்ஸஸை நோக்கி வந்து நம்மளோட ஃபெயிலியர்ஸை நம்ம தான் வந்து திருத்திக்கிறணும். நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். அதிலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம மறுபடியும் இன்னும் அதிக வேகத்தோடு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த வெற்றி நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அடிக்கடி சொல்லுவாங்க, when you deserve it, universe will serve it அப்படின்னு. இது எனக்கு உண்மையிலே வந்து இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நான் நிறைய நேரங்களில் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி என்னால் ஃபேமிலிக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சது உண்டு. என்னடா நம்ம தப்பான கரியரை சூஸ் பண்ணிட்டோமோ, பேங்கிங்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதோ. ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ரூரல் ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த பையன். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் தான். ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ், ஸ்கூல்லலாம் வந்து நல்லா 90% எடுத்திருக்கேன், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். பேங்கிங்குள்ளே வரும்போது நீங்கள் இதெல்லாம் ரொம்ப நான் எப்படி படிச்சிருக்கேன், ஆனால் அந்த பேங்கிங் உள்ளே வரும்போது நீங்கள் அதுக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இதை உங்களோட சக்ஸஸை கொடுக்குது. ஒரு சில நேரம் நீங்கள் அதிக உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸப்ஷனல் கேசஸ் உண்டு. என்னடா நான் என்னால் முடிஞ்சளவு எவ்வளவோ போட்டுட்டேன், இன்னும் நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னு நிறைய வருத்தப்பட்ட தருணங்கள்லாம் வந்து இருக்குது. ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸை வந்து நான் என்னோடய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து மெயின்ஸ் போயிட்டு இது என்னோடய ஆர்ஆர்பி கிளர்க்கு வந்து இது 4வது மெயின்ஸ். 4வது மெயின்ஸில் வந்து எனக்கு கிளியர் ஆகிருக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் டெய்லியும் மினிமமாக படித்தா, நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் படிக்கிறீங்கன்னு இல்லை முக்கியம் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் எவ்வளோ தெளிவாக ஒரு நாளைக்கு 10 நியூஸ் தான் படிக்கிறனாலும் அந்த 10 நியூஸும் முக்கியமானதாக இருக்கா. இப்போ பேங்கர்ஸ் அடால் நான் படிக்கிறேன், பேங்கர்ஸ் அடாலை படிச்சுட்டு நான் அடாவில் போய் டெய்லி குவிசஸில் கரண்ட் அஃபேர்ஸில் குவிஸ் போடலாம். அப்படி இல்லைனா ப்ராக்டிஸ் மார்க்கில் வந்து நீங்கள் ஃப்ரீ குவிசஸே வந்து வீக்லி குவிசஸாக இருக்கும், அதை நீங்கள் போட்டு பார்த்து தெரியாத நோட் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு சில எம்ஓயுலாம் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அதெல்லாம் நிறைய எம்ஓயு போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்கிற வேணாம். ஒரு சில நியூஸஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும். அது எப்போ உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கணும், 2-3 மெயின்ஸ் வந்து நீங்கள் ஃபெயிலியர் அப்பியர் ஆகிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கவே மாட்டுறாங்க. ஏன் நம்ம வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிறோம். எம்ஓயு, அதுக்கப்புறம் பேங்க் அஷூரன்ஸ், இந்த இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு 4 மாதம் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய இருக்கும், அதெல்லாம் போட்டு நீங்கள் குழப்பிக்கிறாதீங்க. மேஜராக ஜென்ரலாக இருக்கிறத நீங்கள் மறுபடியும் படிங்க. என்னோட ஃபெயிலியர் ஸ்டோரியிலேருந்து நான் சொல்கிறேன். நான் இப்போது சக்ஸஸ் ஆகியிருக்கிறதுக்கு வந்து எனக்கு முன்னாடி நான் இவ்வளோ நாள் வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணது, என்றைக்கோ நான் வந்து நல்லா, நீங்கள் இப்போ இந்த எக்ஸாமுக்கு நல்லா பண்ணல, ஆனால் வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறது நீங்கள் சொல்லவே முடியாது. அதனால் ஒவ்வொரு எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு எக்ஸாமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது தான். டெய்லியும் ஒரு 2 மணி நேரம், இப்போது 3 மாதம், அது ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் தெளிவாக வச்சுருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 45 நாள் கேப் இருக்குன்னா, அந்த 45 நாளில் நீங்கள் மெயின்ஸில் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த நேரத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தலையை பிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக நான் 18-19லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிறது, இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நம்மளை வந்து தலையை சுற்ற விட்றோம். கடைசி ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும்போது ஐயோ நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியாத போல், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணி விட்டுரும். தயவுசெய்து நான் உங்களோட அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு குடும்பத்தில் இருக்கணும்னு நினச்சி நான் சொல்கிறேன், தயவுசெய்து கரண்ட் அஃபேர்ஸை அன்னன்னைக்கு படிங்க, சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வச்சிங்கன்னா 10 நாள் சாப்பாடாக நம்ம ஒரே நாளில் சாப்பிட முடியாது. அன்னன்னைக்கு சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஆப்டிடியூடுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆப்டிடியூடுக்கு தமிழில் இப்போ 2-3 சேனல்ஸ், அவங்க கணேஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம்
ரதினா காயின்ஸ், அப்புறம் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே கண்டென்ட் கிடைக்கிற சேனல்ஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை நான் ஹிந்தியில் போகிறேன்னா ஆலிபோர்டில் நீங்கள் பார்க்கலாம், அடாவில் பார்க்கலாம். அவங்களாம் வந்து ஒரு சில நியூஸஸ், அதாவது டெய்லி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு ஒரு 10 வீடியோஸ் 15 வீடியோஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் செஷனாக கொண்டு போவாங்க. ரீசனிங்க்கெலாம் என்னோடய சஜஷன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதே வந்து செக்ஷன் வைஸ், இப்போ ப்ராக்டிஸ் மார்க்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் புக்லேயோ கிரேடப்லேயோ டெஸ்ட் சீரிஸ் 1 இயருக்கு டெஸ்ட் சீரிஸ் வாங்கி வச்சுக்கோங்க. 1 இயருக்கு டெஸ்ட் சீரிஸ் வாங்கி வச்சுட்டு 2 சைட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ப்ரிலிம்ஸு அட்மிட் கார்டு வந்த பிறகு ஒன்று யூஸ் பண்ணுறக்காகவும், அதுக்கு முன்னாடி ஒரு 20 டேஸ் இருக்குன்னா அதில் டெய்லி ஒன்று போட்டு பார்க்குறக்காக அப்படி மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். பழைய இப்போ 2023 இந்த வருஷம்னா 2022ஓட டெஸ்ட் சீரிஸ்லாம் ஒரு சில இப்போ ப்ராக்டிஸ் மார்க்கில் கொடுப்பாங்க. ஒரு சில வெப்சைட்ஸ்லலாம் வந்து அதை வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அப்படி வச்சுக்கிறணும். எப்போயுமே வந்து ஒன்று ப்ரைமரியாக வச்சுக்கணும். அதாவது ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதை வந்து கடைசி ஒரு 20 டேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா, சும்மா நான் டச்சில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கெலாம் அவங்க ரீனா மேம் அவங்க முன்னாடிலாம் வந்து சிடபிள்யூஜியில் சேர்ந்து இருக்கும்போது நிறைய வீடியோஸ் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் ஒவ்வொன்றுக்குமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுப்பாங்க. நான் அவங்ககிட்டருந்து ஒரு விஷயம் பாராட்டணும் அப்படின்னா, எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ, எந்த லெவலில் கேட்குறாங்களோ அதுதான். நான் இப்போ வர சொல்கிறேன், இது இன்ஃபைனைட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்ஃபைனைட், அதெல்லாம் வந்து நான் பெருசாக மண்டையை போட்டு குழப்பணும்னு கிடையாது. நான் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன்னா ஓகே, இதில் வந்து பேசிக்காக இந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல எரர் இருக்குது, சப்ஜெக்ட்டுக்குரிய வெர்பை கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்போசிஷன் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கே அது வந்து பழகும். டெய்லியும் நீங்கள் ஏதோ ஒரு செட்டு போடுறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு சும்மா அடாவில் வந்து டெய்லி குவிசஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு டச் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதை எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஒரு எக்ஸாமில் மார்க் வராது இங்கிலீஷில், ஆனால் அடுத்த எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்திருக்கும். அதுக்கடுத்த எக்ஸாமில் இது கன்சிஸ்டன்சியாக வரணும் அப்படின்னா டைம் எடுக்கும். அது தப்பாக எடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் சுத்தம் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்கே கொடுக்கும். ஒரு சில கட்டத்தில் இங்கிலீஷ்னால தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னே வந்து நீங்கள் சொல்லுவீங்க. வேறு என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆப்டிடியூடுக்கு வந்து இவங்க மெயின்ஸ் கணேஷ்ஜி வந்து அவர் மெயின்ஸ் வீடியோ, அப்புறம் ப்ரிலிம்ஸ் முதலாம் டமால் டமால்லாம் நிறைய இருந்தது. இயர்லி ப்ராக்டிஸ், அதாவது ஒவ்வொரு வருஷம் இப்போ 2020 2021 நீங்கள் எனக்கு வீடியோவே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் ஒரு ஆர்ஆர்பி பிஓக்கோ ஆர்ஆர்பி கிளரிக்கலோ அங்கே பழைய வீடியோஸை போய் எடுத்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்பீட் ப்ராக்டிஸஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து அந்த கொஸ்டின்ஸை வந்து இவங்க ஏன் இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம ஏன் வந்து சுற்றி வச்சு அப்ரோச் பண்ணுறோம், ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் நம்மளுக்கு அப்படி அப்ரோச் பண்ணால் தான் நிறைய சம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அதை வந்து ஒரே சம்மை எப்படி ஒருத்தவன் 20 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறான், ஒருத்தவன் வந்து 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்டருந்து நம்ம வந்து இந்த ட்ரிக்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்ம அந்த ஐடியா வந்து நம்ம லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். தமிழில் வந்து நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறது வந்து கணேஷ் ப்ரோ நிறைய நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒன்று தான் கடைசியாக எனக்கு சொல்லணும்னு தோணுது. நீங்கள் யாருக்காக ஆரம்பிச்சிங்களோ அவங்கள மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. பல தோல்விகள் வரலாம், அது ஒவ்வொரு தோல்வியுமே வந்து உங்களை செதுக்கிறதுக்காக தான் வந்து இறைவன் படைக்கப்பட்டிருக்கார். நீங்கள் யூனிவர்ஸ் மேலேயோ இல்லை இறைவன் மேலேயோ யார் மேலேயோ யாரோ ஒருத்தவங்க மேலே வந்து நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களை படிக்க தூண்டும், அந்த நம்பிக்கை தான் உங்களை கடைசி வரை இழுத்துட்டு போகும். அவங்களுக்காகவே நம்ம ஜெயிச்சாகணும், நம்ம அவமானப்படுத்துறவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது ஒரு சின்ன போஸ்டிங் தான். ஆர்ஆர்பி கிளரிக்கல் அப்படிங்கிறது சின்ன போஸ்டிங் தான், பேங்கிங்குள்ளே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி. ஆனால் இருந்தாலும் வந்து எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. அதனால் நல்லா எஃபர்ட் போடுங்க. 2023 எழுதி வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரு நல்ல போஸ்டிங் போகணும். உங்களுக்குரிய எக்ஸாம் என்னன்னு நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். ஒரு சில பேருக்கு டிஸ்கிரிப்டிவ் நல்லா வரும், அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஐபிபிஎஸ்பிஓலையும் எஸ்பிஇபிஓவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் ஆப்டிடியூடில் 5 கொஷின் 6 கொஷின் தான் போடுற மாதிரி இருக்கும், 2 மார்க்ஸு. எஸ்பிலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்குரிய எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு 2 இயர்ஸில் எழுதியிருப்பீங்க, 3 இயர்ஸாக எழுதியிருப்பீங்க, ஏன் நம்மளுக்கு இந்த இடத்துல போகுது அப்படின்னு தோணும்.
அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நான் சொன்னதான் ஒரு நாளைக்கு 10 நியூஸ் 12 நியூஸ் தான் படிக்கிறீங்கன்னா மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்கில் வந்து நான்லாம் நிறைய டைம் ரிவைஸ் பண்ணுவேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு 1 ஹவர் வந்து நான் ஒதுக்குறேன்னா அந்த 1 ஹவர் வந்து பழைய 3 நாள், இப்போது அக்டோபர் படிக்கிறேன்னா அக்டோபரோட 3 நாள், அப்புறம் நான் இப்போ கரண்ட்டாக வந்து ஜனவரி இருக்குன்னா ஜனவரியோட அன்னன்னைக்கு டேஸ் படிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 4 மந்த்ஸ் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆகிட்டு முடிச்சுட்டு வரும்போதே வந்து 4 மந்த் உங்கள் கையில் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கைக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நல்லா எடுக்க முடியும். நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ரீசனிங்கு அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிச்சுட்டு பெரிய பஸ்ஸில் இருக்கும், அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு மைண்ட்லேயே போகாது. தேவையில்லாமல் அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ரீசனிங் செக்ஷனா ஓகே, ஸ்லாகிசம் மெயின்ஸ் பேட்டர்னில் வந்து ரிவர்ஸ் ஸ்லாகிசம் கேட்குறாங்களா, இல்லை வந்து எந்த லெவலில் இருக்குது, அதே லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் போய் லெஜண்ட் ஆக போகணுன்னு அவசியமே கிடையாது. அந்த எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓ தான் என்னோட அடிக்க போகிறேன், ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் தான் அந்த அடுத்த 6 மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் லெவலில் இருக்க மார்க்கை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். எஸ்பிஐ கிளரிக்கல் வந்து நான் வந்து எஸ்பிஐ கிளரிக்கல் தான் டார்கெட்னா அந்த எஸ்பிஐ கிளரிக்கல், ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் இது எல்லாமே ஒரே இதில் வந்துடும், ஒரே ஸ்டேஜில் வந்துடும். நான் எனக்கு வந்து பிஓவில் தான் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் பிஓ நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் 50 மார்க் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்துல நல்லா டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். அது வந்து நீங்கள் நல்லா டார்கெட் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் பிஓலையும் ஐபிபிஎஸ்சியில் கூட வந்து டிஸ்கிரிப்டிவ் 25 தான், எஸ்பிபியூவில் 50 மார்க் இருக்குது. ஸோ 50 மார்க்ஸில் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு 15 டேஸை வந்து 14 டேஸை எஸ்பிஐ கிளர்க்குக்காக நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஆர்ஆர்பி கிளரிக்கலில் நீங்கள் காம்போசிட் டைமில் வந்து நீங்கள் விட்டுருக்கலாம். காம்போசிட் டைமில் வந்து நான் இந்த செக்ஷன் தொடாமல், ரீசனிங் தொடாமல் ஆப்டிடியூடை தொட்டிருந்தேன்னா இன்னும் நிறைய கொஸ்டின் போட்டிருப்பேனே. அந்த காம்போசிட் டைம் எவன் மேனேஜ் பண்ணுறானோ அவனுக்கு தான் வந்து அந்த டைமுங்கிறது கிளிக் ஆகுது. ஆனால் அதுவுமே வந்து உடனே கிளிக் ஆகலை. 2 அட்டம் 3 அட்டம் 4 அட்டம் 5 அட்டம்லாம் வந்து அதெல்லாம் நடக்குது. நம்ம தப்பாக ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் குற்ற உணர்ச்சிலாம் பட தேவையில்ல. நீங்கள் எவ்வளவோ பேருக்கு மத்தியில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க. எனக்கு வேர்ட்ஸ் வந்து சொல்ல தெரியல. நல்லா எஃபர்ட் போடுங்க. ஒரு ஃபைனல் அட்டம்ப்டாக இந்த வருஷத்தில் நடக்கிற 4 எக்ஸாம், ஆர்ஆர்பி 5 எக்ஸாம் மேஜராக நடக்கும். நீ எல்ஐசி ஏஓ, அதுக்கப்புறம் நீ நடந்துச்சுன்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட், எல்ஐசிஏஓ, ஆர்பிஐ அசிஸ்டண்ட், இப்போ நடக்க 15 நாள் நடக்க போகிற ஐபிபி எஸ்பிஐயோட கிளர்க், எஸ்பிஐயோட பிஓ, ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸையும் நல்லா ஃப்ளோ வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு 7 மணி நேரம் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுது, 6 மணி நேரம் 2 மணி நேரம் ஆப்டிடியூட் 2 மணி நேரம், அதை மட்டும் நல்ல ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தெளிவாக வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் எல்லாமே சாத்தியம்தான். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆப்டிடியூடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நினச்சேன். முதல் பேசிக்காக ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஆர்எஸ்ஆர்வாலில் நிறைய சின்ன சின்ன சம்ஸ்லாம் இருக்கும். பேசிக்கு வந்து இந்த ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், அப்புறம் கணேஷ்ஜியோட வந்து அவரோட வீடியோஸ், இதுலேருந்து நீங்கள் உங்கள்கிட்ட அஃபோர்டபுள் பண்ண முடியல, வீடியோ கோர்ஸ் வாங்க முடியலன்னா நீங்கள் அஃபோர்டபுள் பண்ண முடியலன்னா வீடியோ கோர்ஸ் யூடியூப்லேயே வந்து அவங்களோட கண்டென்ட் நிறைய இருக்குது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், டைம் அண்ட் ஒர்க், ஒவ்வொரு டாப்பிக்குமே அப்ளிகேஷன் சம்ஸ்க்கெலாம் வந்து ப்ளேலிஸ்ட்லேயே வச்சுருப்பாங்க. பழசில் இருந்தது, இப்போ கேஆர் லாஜிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ட்ரிக்ஸை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதுறதுல வந்து தப்பே கிடையாது. நம்மளுக்கு தெரியாதான் நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். அதை நோட்டில் எழுதி வைக்கிறனால நம்ம ஸ்கூல் பையன், ஸ்கூல் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்க வேணாம். நம்ம அந்த விஷயங்களை வந்து எப்போ எழுதுறதெல்லாம் நிறுத்துவோன்னா, நம்ம நிறைய சம்ஸ் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண, அதே மாடலில் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம நிறுத்துவோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தாட் ப்ராசஸ்லேயே ஓடும். ஓகே, வேறு என்ன நினச்சேன், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியாச்சு. இங்கிலீஷ் வந்து டெய்லியும் ஏதாவது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டு இருங்க. ரீடிங் காம்பினேஷன் ஏதோ நான்லாம் இந்த கிரிக் பஸ்லலாம் வந்து இங்கிலீஷில் ஏதாவது சீரிஸ் நடக்கிறது, ஏதாவது ஓடி சீரிஸ் எதாவது நடக்கும், அதை பற்றி போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நான் சும்மா ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு டச்சில் இருக்கணும், அவ்வளோதான். அது வந்து பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு, சினி ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி படிக்கிற பிடிக்குன்னா நீங்கள் அப்படி படிங்க. ரீடிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஐபிபிஎஸ்பிஓ, எஸ்பிபிஓ மெயின்ஸ்லையும், ஆர்ஆர்பி கிளரிக்கல், ஆர்ஆர்பி பிஓ எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷில் வந்து நல்ல உங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும்.
காம்போசிட் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அது எப்படி வரும்னா, நீங்கள் நிறைய அட்டெம்ப்ட் எடுக்க எடுக்க தான் வரும். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, அதாவது 120 மினிட்ஸ் நான் இப்போது இருக்குன்னா, நான் மொதல் 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஜென்ரல் அவேர்னஸை முடிக்கணும்னு பார்ப்பேன். அடுத்த ஒரு 12 நிமிஷம் 12 to 13 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது 20 மினிட்ஸ்க்குள்ளே 12 to 13 நிமிஷத்தில் வந்து கம்ப்யூட்டர் இப்படி நான் முடித்தேன்னா 20 நிமிஷத்தில் வந்து முடிச்சிடுவேன். மீதி 100 மினிட்ஸ் இருக்கும். அடுத்த 100 மினிட்ஸை 25 மினிட்ஸ்க்கு இங்கிலீஷ் கொடுத்துருவேன். மீதி 75ல் 30 நிமிஷம் ஆப்டிடியூடு, 30 நிமிஷம் ரீசனிங்க்கும், ரிமைனிங் இருக்க 40 நிமிஷம் ஆப்டிடியூடுக்கும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷனுங்கிறது எதுன்னு நீங்கள் தான் கொஞ்சம் டைம்லேயே நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கிற அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு நீங்கள் கம்மியான டைம் கொடுத்துட்டு வராத செக்ஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்டன் போகலாம். ஏன்னா ஆர்ஆர்பி கிளரிக்கலில் நிறைய பேரால் கிளியர் பண்ண முடியாது, ஆனால் ஐபிபிஎஸ்வியோ கிளியர் பண்ணுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணுற எக்ஸாம். அந்த எக்ஸாம் டிசிப்ளின் சொல்லுவாங்கள்ல, அது இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லபடியாக வேலை கிடைக்கும். உங்கள் அம்மா அப்பாவை, உங்களுக்கு நெருக்கமானவங்கள, அவங்கள அவமானப்படுத்தவங்க எல்லாரையும் வந்து ஒரு கண் முன்னாடி வந்து வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே தெரிகிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு அந்த நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்காக வந்து நம்ம வாழணும். அம்மா அப்பாக்காக, நம்ம கூட இருக்கவங்களுக்காக நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வெற்றி சாத்தியம். தேங்க்யூ. திஸ் இஸ் சங்கர் கண்ணன்.